வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறை மற்றும் அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி போறோம். இப்ப பொள்ளாச்சியிலேருந்து கிளம்பி போற வழியில எடுத்த உடனே உங்களுக்கு வர்றது வந்து ஆழியாறு டேம் அப்படின்னு ஒன்று வருது. ஒரு பெரிய டேம். அதை தாண்டி வந்தீங்கன்னா கவி ஃபால்ஸ், கவி அருவி அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஆனால் லோக்கல் மக்கள் வந்து இதை வந்து மங்கி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அழகான ஒரு ஃபால்ஸ். ஆனால் நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போயிட்டோம். அதனால் வந்து இன்னும் கேட் ஓப்பன் பண்ணல. இங்கே ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸினுடைய சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்தாங்கன்னு அவங்கள விட்டாங்க, மற்றவங்க யாரையும் விடல. அதனால் சரி நாங்கள் இருந்து கிளம்பி போயாச்சு. போகிற வழியில் ஒரு எல்டிஎம் லைன் டெயில் மெக்காவ், அப்புறம் ஒரு கிரே ஜங்கிள் ஃபவுல், அப்புறம் ஒரு ரெட் பிஸ்கட் புல்புல், இது மாதிரி ஒரு சில பறவைகள் மற்றும் விலங்குகளை தான் எங்களால் பார்க்க முடிஞ்சது. நிறையலாம் இல்லை. ஒருவேளை வால்பாறையை தாண்டி அதிரப்பள்ளி போகிறப்ப பார்க்கலாம் அப்படின்ற நம்பிக்கையோடு போயிட்டுருக்கோம். நிறைய ஹேர்பின் பெண்ட் இருந்தது. நாங்கள் வந்து ஒரு ரோட் ட்ரிப் இது. ஆக்சுவலி நாங்கள் சென்னையிலேருந்து புறப்பட்டு போனோம். ஒரு 14 ஹவர்ஸ் ஆகுன்னு சொல்லிட்டு கூகுளில் சொல்லியிருந்தோம். 13 ஹவர்ஸ் 6 மினிட்ஸ் பழனி வழியாக போயிருந்தோம். பட் ரொம்ப முன்னாடியே போயிட்டதுனால நடுவில் வந்து பழனியில் நிறுத்தி தமிழ் கடவுள் முருகப்பெருமான ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நைட்டு வந்து பொள்ளாச்சியில் தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் வெள்ளனே கிளம்பி வரோம். கொஞ்சம் அந்த ஹேர்பின் பெண்ட்ஸ் எல்லாம் தாண்டின பின்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த டீ எஸ்டேட்லாம் ஆரம்பிச்சிருது. வால்பாறையை பொறுத்தவரை எங்கே பார்த்தாலும் டீ எஸ்டேட் தான். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து வாட்டர் ஃபால் டீ எஸ்டேட். அதுதான் வந்து முதல்ல வர டீ எஸ்டேட். இங்கே வேலை செய்கிற மக்கள் எல்லாம் காலில் வந்து இந்த அட்டைப்பூச்சி கடிக்க முடியாத மாதிரியான ஒரு ஷூ, அவங்கள சுற்றி ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு, க்ளவுஸ் இதெல்லாம் போட்டுட்டு வேலை செய்கிறத பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வாட்டர் ஃபால் டீ எஸ்டேட்டில் மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க ஒர்க்கர்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக பார்த்துட்ருக்காங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. வால்பாறை நுழைஞ்சிட்டோன்னா ஃபுல்லாக அங்கே அந்த மலையை வந்து அப்படியே ஒரு பச்சை கம்பளியில் போத்தின மாதிரி தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் வந்து டீ எஸ்டேட்டு. இது வந்து நல்லமுடி வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போனோம். இதில் வந்து நல்ல ஃபோட்டோகிராஃபி ஆப்பர்ச்சுனிட்டி ப்ளஸ் அங்கே அப்படியே உள்ளே போனால் ஒரு இந்தியன் கவுர், இந்தியன் காட்டெருமை, அதை வந்து பார்த்தோம். அது பார்க்குறதுக்கு சாது மாதிரி இருக்கும். ஆனால் மிரண்டதுன்னா சிங்கம் புலியே தூக்கி போட்டு பந்தாடுற அளவுக்கு சக்தி இருந்தது. அப்படியே அந்த நல்லமுடி வியூ பாயிண்டில் ரொம்ப ஃபாக் இருந்ததுனால மற்ற மலையெல்லாம் பார்க்க முடியல. இங்கே பார்க்குறீங்கள, இது வந்து நல்ல ஃபாகு. இங்கேருந்து மூணார் வந்து ரொம்ப க்ளீனாக பார்க்க முடியும்னு சொன்னாங்க. பட் ஃபாக் இருந்ததுனால பார்க்க முடியல. ஒரு பிராமணி கைட் சுற்றிகிட்டே இருந்தது, அதை பார்த்தோம். நல்ல ஃபோட்டோகிராஃபி ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த எஸ்டேட்டில் வந்து மிக அழகாக படங்களை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய கிடைச்சது. அங்கே இருக்கிற ஒரு காட்டு பூ இது. இதெல்லாம் ஒரு ஸ்க்ரீன் சேவர், உங்கள் லேப்டாப்பில் போகிற ஸ்க்ரீன் சேவர் அளவுக்கு அந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே நீங்கள் வரும்போது ஃபாக் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க. ஃபாக் இல்லாதப்போ வந்தீங்கன்னா மிக அழகாக அந்த வியூ பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் உண்டு. இல்லைன்னா வந்துட்டு இது மாதிரி இந்த எஸ்டேட்டெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இதுதான் அந்த நல்லமுடி வியூ பாயிண்ட். அப்படியே கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா கூழாங்கல் ரிவர் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னடான்னு பார்த்தா சும்மா ஒரு ஓடிட்டு இருக்கு. அந்த தண்ணி ரெகுலராக ஓடுறதுனால அந்த பெபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்கள, கூழாங்கல் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. நீரார் டேம் அப்படின்னு ஒரு இடம், ரொம்ப அழகான டேம், அருமையாக இருந்தது. ஒரு என்ஜினியரிங் மார்வல்னு சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டில் இது மாதிரியான டேம் இருக்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இது வந்து மலைக்குள்ளேயே கட்டியிருக்காங்க. அங்கே போய் பார்த்தா தான் அதனுடைய மேக்னிஃபிசன்ட் தெரியும். உங்களுக்கு ஃபோட்டோவில் எவ்வளோ தெரியுதுன்னு தெரில இந்த வீடியோவில். பட்டு தமிழ்நாடு
நீர்த்துறையிட்டு இருக்கிறது இது. அங்கேருந்து ரிட்டர்ன் வரப்போ ஒரு வைல்டு போர் பார்த்தோம். வைல்டு போர்னா காட்டுப்பன்றி. அது பாருங்க, ரொம்ப அன்பிரடிக்டபிள் அனிமல். இது வந்து திடீர்னு சார்ஜ் பண்ண கூட ஆரம்பிச்சிடும். அது ரோட்லேயே நின்றுட்டு இருந்தது கொஞ்ச நேரம். அப்புறம் அது இறங்கி கீழே போன பின்னாடி நாங்கள் கிளியர் பண்ணி அப்படி கிளம்பி போனோம். இந்த ஹோட்டலில் தான் தங்கியிருந்தோம். அப்படியே ஜன்னலை திறந்த உடனே ஒரு பெரிய நல்ல வியூ, அருமையான வியூ. நந்தா கம்ஃபர்ட் ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் ஹோட்டல். பிரமாதம்னு சொல்ல முடியாது, ஓகே, வேல்யூ ஃபார் மணி. பிகாஸ் அதில் பெரிய அட்வான்டேஜ் வந்து அந்த வியூ தான். ரெண்டு பக்கமுமே வந்து நமக்கு வந்து அந்த எஸ்டேட் வியூஸ் கிடைக்குது. இதுதான் அந்த நந்தா லக்ஸரி கம்ஃபர்ட். லக்ஸரின்னு சொல்ல முடியாது, கம்ஃபர்ட்னு சொல்ல முடியாது. ஓகே, இட்ஸ் அ காம்ப்ரமைஸ்ன்னு சொல்லலாம். அது மாதிரியான ஒரு ஹோட்டல் தான் அது. ரெஸ்டாரண்ட்லாம் உள்ளே இல்லை, வெளியே போய் தான் சாப்பிட வேண்டியதாக இருந்தது. இது வந்து அடுத்த நாள், ஒரு நாள் நாங்கள் வால்பாறையில் தங்கி அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து அதிரப்பள்ளி கிளம்பி போனோம். அதிரப்பள்ளி ரோடு வந்து ரொம்ப டேஞ்சரஸான ரோடு. இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ரோட் இன் இந்தியா அப்படிலாம் நிறைய பதிவுகள் பார்த்துருப்பீங்க. எங்களை பொறுத்தவரையிலும் அது உண்மையாக இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா மிக அருமையான ரோடு. அதே மாதிரி ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு நிறைய ரிவ்யூவில் பார்த்துருப்பீங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ரோடு ரொம்ப அழகாக இருந்தது, நல்லா போட்டிருந்தாங்க. உள்ளே போகும்போது அந்த செக் போஸ்ட்டில் வந்து டைம் குறிச்சிக்கிறாங்க. வெளியே போகும்போது எப்போ வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இது மாதிரி தான் போனீங்கன்னா ஒரு அவென்யூ, ஒரு நிழற் சாலை மாதிரி தான் இருக்குது. சின்ன ரோடு, ஒரு வண்டி போகலாம், ஒரு வண்டி வரலாம். நிறைய லெப்பர்டு, டைகர் ஆர் எலிஃபெண்ட்லாம் பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் போனப்போ ஒன்றுமே கிடைக்கல. அங்கேயாவது ஒரு லைன் டெயில் மெக்காக் பார்த்தோம், இங்கே ஒன்றுமே இல்லை. இது சோலையார் டேம். சோலையார் டேம் வந்து இந்த வழியில் போகும்போது மேலேயும் பார்க்கலாம், அதனுடைய கீழையும் பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. மிகப்பெரிய நீர்த்தேக்கம், மலைகளுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கிற ஒரு நல்ல நீர்த்தேக்கம் இது. இங்கே வந்து நிறைய பேர்ட்ஸ் கிடைச்சிது. வழியிலே வந்து மலபார் விஸ்லிங் த்ரஷ், ஸ்கார்லெட் மினிவேட், ஸ்மால் மினிவேட், பிளாக் ஈகிள், அது மாதிரியான நிறைய பறவைகளை நாங்கள் பார்த்தோம். ரொம்ப ஹைப் இருந்தது இந்த ரோடை பற்றி. ரொம்ப டேஞ்சரஸ் ரோடு, நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க, சூப்பராக இருக்கும் அது இதுன்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு நார்மல் காட் ரோடு. பட் போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இது மாதிரி டேமு, வாட்டர் ஃபால், அது மாதிரி ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. அது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. வால்பாறை அதிரப்பள்ளியை பொறுத்தவரை நீங்கள் வந்து இட்ஸ் நாட் அபவுட் டெஸ்டினேஷன், இட்ஸ் அபவுட் த ஜேர்னின்னு சொல்லுவாங்க. அந்த மைண்ட் செட்டோடு நீங்கள் வந்தீங்கன்னா இதை என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா வால்பாறையில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு 4-5 இடம் தான் இருக்குது, அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. இது பாருங்கள், மேலே எப்படி அந்த கேனப்பின்னு சொல்கிறாங்களே நிழற்சாலை, எப்படி அந்த மரங்கள்லாம் நம்மளை கடந்து போகுது அப்படின்றது பிடிச்சிருக்கோங்க. அந்த ரோடையே வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஏறக்குறைய ஒரு 2 மணி நேரம் ஆகுது வால்பாறையிலிருந்து நம்ம இது போகிறதுக்கு, அதிரம்பள்ளி ஃபால்ஸ் போகிறதுக்கு. நடுவில் இன்னொரு ஒரு ஒரு ஆறு மாதிரி ஒன்று போட்டிட்டு, இங்கே எங்கேயுமே நம்ம நிறுத்தி இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே வந்து வைல்டு அனிமல்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால நாம் இறங்கக்கூடாது அப்படின்னு ஒரு முன்னெச்சரிக்கையோடு நம்மளை அனுப்புகிறாங்க. இந்த இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் போயிட்டுருக்கு, ஏதோ டேம் கட்டுறாங்க போல். அதனால் வந்து நாங்கள் கொஞ்சம் அவங்ககிட்ட கேட்டுட்டு அந்த இடத்த கொஞ்சம் நேரம் பார்த்தோம். தண்ணியினுடைய சத்தம் வந்துகிட்டே இருக்கு. மக்கள் நடமாட்டம் கொஞ்சம் இருந்தது. இங்கே படகுலாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. இங்கே அவர்களாம் மீனவர்கள் போல இருக்கு. ஆம்புலன்ஸ் 2-3 வந்துட்டு போயிட்டு இருந்தது.
நாங்க வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டா பறக்கல இந்த ரூட்ல. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி போட்டுருக்கேன் அவ்வளோதான். ரொம்ப நேரம் எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. மத்தபடி ஒரு மிதமான வேகத்துல தான் போயிட்டுருந்தோம். Oh, yeah, 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 yeah. Lapping. Red pattern. Red pattern lapping. இந்த பொலரோ வண்டி இதுக்கு பேரு சார்பா வாட்டர் ஃபால்ஸ். அங்க இறங்கி பார்க்கலான்னு பார்த்தோம். பட் ஒண்ணும் பெருசா தண்ணி ஒண்ணும் இல்ல. அது இல்லாம இறங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்றதுக்காக நாங்க நேரா போயிட்டோம். நீ என்ன பாக்க தண்ணி இருந்திருந்தா இது ரொம்ப நல்லா இருந்திருக்கலாம். இப்போ அதிரப்பள்ளி வந்தாச்சு. அதிரப்பள்ளி ஃபால்ஸ்ல பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் ஸ்கூல் பசங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. இங்க போய் இதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டை வாங்கிட்டு அப்படியே நம்ம உள்ள போனா அதிரப்பள்ளி ஃபால்ஸ் பார்க்கலாம். இதுதான் இந்த ட்ரிப்பினுடைய ஹைலைட்டே. அதிரப்பள்ளி ஃபால்ஸ்ல வந்து கீழே இறங்கணும். ஏறக்குறைய ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு வந்து ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க. அப்ராக்சிமேட்லி ஒரு 1000 ஸ்டெப்ஸ் இருக்கும். அதனால ஓரளவு ஸ்டெப்ஸ் ஏற முடிஞ்சவங்க தான் கீழே வந்து பார்க்குறாங்க. மற்றவங்களாம் அங்கே தங்கிடுறாங்க. கீழே இறங்கினோம்னா அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு ஒரு 500 மீட்டர்ஸ் நடந்து போய் கவர் பண்ணோம். வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் போகிறவங்க அந்த தண்ணி புகை மாதிரி வருது இல்லைங்களா, அது வரலும் பார்க்கறதுக்கான அந்த தடுப்புகளை செஞ்சு வச்சுருக்காங்க. மக்கள்லாம் அங்கே போய் செல்ஃபி எடுத்துக்கிட்டு நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு அழகாக என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த சீனை நீங்களே பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை அப்படியே கண்டினியூஸாக ரெக்கார்ட் பண்ணி போகிறோம். இந்த ராக் வழியாக நடந்து அப்படியே உள்ளே போகலாம். அந்த ஃபால்ஸ் கொட்டுற இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி போகலாம். அதுலேருந்து அந்த சாரல் நம்ம முகத்தில் அடிக்கிற அளவுக்கு வந்து நம்ம போகலாம். அங்கே போனப்போ ஓரளவு கூட்டம் இருந்தது. ரொம்ப கூட்டம்னு சொல்ல முடியாது, ஓரளவு கூட்டம் இருந்தது. மக்கள்லாம் வந்து ரொம்ப அழகாக இந்த இடத்த வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. கொல்லிமலை இதே ஐஎஸ் தான். ஆனால் வந்து அதில் வந்து தண்ணி வந்து போயிட்டே இருக்கு. நம்ம நிற்காது. நான் இது மாதிரி பார்த்ததே இல்லை. ஆமாம் ஆமாம். அப்போ இங்கே அவன் அங்கே போயிட்டான். நீ இங்கே போ. ஆமாம். இங்கே வா. அலெக்ஸ் இங்கே வா, பக்கத்தில் வா. அலெக்ஸ் இங்கே வா, பக்கத்தில் வா. இல்லை அங்கே போகக்கூடாது.
இந்த ஃபால்ஸினுடைய ஒரு 360 டிகிரி வியூ பாருங்கள், சுற்றி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வழியாக தான் நம்ம வந்தோம். அப்படியே போனால் இங்கே ஃபால்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஃபால் இருக்குது, அதுக்கு முன்னாடி நிறைய பாறைகள் இருக்குது, அடுத்து செகண்டு தேர்ட் இருக்குது. தண்ணி ஃபுல்லாக இருக்கிறப்ப இது ஃபுல்லாக கொட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து நெருங்கக்கூட முடியாது. அது கீழே போய் பார்த்துட்டு மேலே நடந்து வரும்போது தான் தெரிஞ்சது. இது வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் நான் சொல்கிற மாதிரி இந்த தடுப்புகள் போட்டிருக்காங்கல்ல, படிக்கட்டு மாதிரி இருக்குது, அதில் நடந்து மேலே ஏறி வரணும். ஸோ இங்கே இறங்குறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும், ஏறுறதுக்கு இன்னொரு 1/2 hour ஆகும். அங்கே அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணலாம். மிக அழகாக பாறைகள்லாம் அவ்வளோ வழுக்கிற மாதிரி இல்லை. இதுதான் அந்த ஃபால்ஸினுடைய மேல் பகுதி. இதுலேருந்து தண்ணி ஓடி தான் வந்து கீழே அங்கே ஊற்றுது. அப்படியே போகும்போது அங்கே ஒரு மலபார் ஸ்குரில் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜெயண்ட் ஸ்குரில், அது ஒரு 2 அங்கே விளையாண்டுட்டு இருந்தது. அது அழகாக பார்த்தோம். ஸோ பொள்ளாச்சி டு வால்பாறை, வால்பாறை டு அதிரம்பள்ளி ஃபால்ஸ், மச் ஹைட் ரோடு, அதெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. பொள்ளாச்சி வால்பாறை வரவங்க வந்து அந்த ஜேர்னியை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணணும், மோர் தென் த டெஸ்டினேஷன். தட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா அதில் ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலி பொள்ளாச்சிலாம் வந்து ஒரு 4-5 இடம் சொல்லியிருக்காங்க பேருக்காக, அதை போய் பார்த்தோம், நீங்களும் பார்த்தீங்க. அதெல்லாம் ஒரு பெரிய இதுன்னு சொல்ல முடியாது, டூரிஸ்ட் அட்ராக்ஷன் சொல்ல முடியாது. அந்த இடத்துல இருக்கிறதே ஒரு அட்ராக்ஷன் மாதிரி தான் வந்து. ஸோ வால்பாறை அதிரப்பள்ளி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து தெட்டக்காடு போகிறோம். அங்கே பேர்டிங்காக போகிறோம், பேர்ட் சாங்சுரிக்காக. அதை இன்னொரு வீடியோவில் போடுறோம். இந்த பயணத்தை அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.